வணக்கம் மாணவர்களே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் நமக்கு அழகு 11 காற்றுங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதற்கான கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோவில் இதில் இருக்க 1 வேர்ட்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். அதை பார்க்கலான்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சுருக்கமான விடியலுக்கும் விரிவான விடியலுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஆக்சிஜனின் ஏபிஎல் பண்புகள் சிலவற்றை எழுதுக. ஆன்சர் பாருங்க, நமக்கு 119வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 119ஆம் பக்கம் நம்ம ஹெட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள், ஆக்சிஜனின் ஏபிஎல் பண்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை வந்து குறிச்சிக்கோங்க. நமக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் ஒரு 6 பாயிண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எழுதினா கூட போதும். ஸோ அந்த மொத்தம் இந்த 6 பாயிண்ட், இங்கே ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, அப்புறம் இங்கே சைடில் 2 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த 6 பாயிண்டில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், ஆக்சிஜனின் இயற்பண்புகள் யாவை? ஸோ அதற்கும் வந்து நமக்கு அதே ஆன்சர் தான். நம்ம ஆக்சிஜனின் ஏபிஎல் பண்புகள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 6 பாயிண்டில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், நைட்ரஜனின் பயன்கள் யாவை? இதற்கான ஆன்சர் நமக்கு 122ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. 122ஆம் பக்கம் பாருங்கள், 122ஆம் பக்கம் நைட்ரஜன் பயன்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து நமக்கு இங்கே ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, அப்புறம் இங்கே சைடில் பாருங்கள் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்டில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. நமக்கு நைட்ரஜன் பயன்களுக்கான ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், அலோகங்களுடன் நைட்ரஜனின் வினையை எழுதுக. இதற்கான ஆன்சர் நமக்கு 122ஆம் பக்கம் இருக்குது. 122ஆம் பக்கம் பாருங்கள், அலோகங்களுடன் வினைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது கீழே நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் குறிச்சிக்கோங்க. நமக்கு 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, அதுவும் அது கீழே ஒரு உதாரணம் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் குறிச்சிக்கோங்க. நமக்கு வந்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள், உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் நமக்கு 125வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 125ஆம் பக்கம் பாருங்கள், நமக்கு உலக வெப்பமயமாதலின் விளைவுகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதற்கு மேலே ஒரு லைனில் கார்பன் டை ஆக்சைடு சொல்லியிருக்கும். அந்த மேலேருந்து ஒரு 8 லைனுக்கு மேலே தள்ளி கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லியிருக்கா. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன் போன்ற பசுமையில்ல வாயுக்களின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதால் பூமியின் மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இது உலக வெப்பமயமாதல் எனப்படும். இதுதான் வந்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடுலேருந்து வெப்பநிலை தொடர்ந்து வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது வந்து முதல் இது வரைக்கும் எழுதிட்டு அடுத்து இந்த உயர்ந்துன்னு இருக்க அதுலேருந்து எழுதிக்கோங்க. உயர்ந்து கொண்டே வருகிறது, இது உலக வெப்பமயமாதல் எனப்படும். இதை நமக்கு வந்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள், உலர்பனி என்பது என்ன? அதன் பயன்களை எழுதுக. இதற்கான ஆன்சர் நமக்கு 124ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடின் பயன்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் 2வது பாயிண்ட் பாருங்கள், திட கார்பன் டை ஆக்சைடு தான் உலர் பனிக்கட்டி எனப்படுகிறது. இது வந்து குளிர்விப்பானாக பயன்படுகிறது. அந்த 2 லைன் மட்டும் போதும். இந்த 6வது கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு விரிவான விடையிலே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு, தெளிந்த சுண்ணாம்பு நீரின் வழியே கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தும் போது என்ன நிகழ்கிறது? அதற்கான சமன்பாட்டை தருக. இதற்கான ஆன்சர் நமக்கு 124ஆம் பக்கம் இருக்குது பாருங்கள். 124ஆம் பக்கம் வந்து நம்ம பாருங்கள், சுண்ணாம்பு நீருடன் வினைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, சுண்ணாம்பு நீருடன் வினை பாருங்கள், சுண்ணாம்பு நீருடன் வினை கொடுத்துருக்காங்களா, அந்த சுண்ணாம்பு நீர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆகும் இருக்கு பாருங்கள், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. விரிவான விடையில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. விரிவான விடையில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின், கீழ்கண்ட சேர்மங்கள் ஆக்சிஜனுடன் எரியும் போது உருவாகும் பொருட்களை எழுத சொல்லியிருக்காங்க. நான் இதற்கான ஆன்சர் வந்து நான் மேலே எழுதியிருக்கேன். கார்பன் போட்டு ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு அங்கே 2வது வந்து சல்ஃபர் கொடுத்துருப்பாங்க, சல்ஃபர் போட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு. அடுத்து பாஸ்பரஸ் போட்டு பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு. அடுத்து மெக்னீசியம் போட்டு மெக்னீசியம் ஆக்சைடு எழுதிக்கோங்க. இரும்புன்னு போட்டு இரும்பு ஆக்சைடு எழுதிக்கோங்க. சோடியம் போட்டு சோடியம் ஆக்சைடு. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு. ஸோ இந்த 6 பேரை எழுதிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு விரிவான விடையில 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்காண்பவற்றுடன் கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு வினைபுரிகிறது? மொத்தம் நமக்கு ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பொட்டாசியத்துக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருக்க பாருங்கள், அதை எழுதிக்கோங்க. K + CO2 = K2CO3 + C. இந்த K2CO3 கீழே பொட்டாசியம் கார்பனேட் எழுதிக்கோங்க. இதுதான் வந்து பொட்டாசியத்துக்கான ஆன்சர்.
இதுதான் வந்து இந்த ஆக்கான ஆன்சர். பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்கான பொட்டாசியத்துக்கான ஆன்சர் தான் இது. இந்த இதுக்கேச மட்டும் எதுனா போதும். அது சுண்ணாம்பு நீருக்கும் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் ஆன்சர் சொல்கிறேன். அதற்கான ஆன்சர் நமக்கு 124ஆம் பக்கம் இருக்குது. சுண்ணாம்பு நீர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதற்கான ஈக்குவேஷன் இருந்தால் இருக்குது பாருங்கள். இதை எழுதிக்கோங்க. CaOH2 + CO2 = CaCO3 + H2O. அந்த CaCO3 கீழே இந்த கால்சியம் கார்பனேட் மட்டும் எழுதணும். இது வந்து நமக்கு சுண்ணாம்பு நீருக்கான ஆன்சர். அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கேட்டிருக்காங்களா, அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் மட்டும் எதுனா போதும். 2NaOH + CO2 = Na2CO3 + H2O. அந்த மேலே காரம் + அமிலம் = உப்பு + நீர், அந்த சோடியம் கார்பன் அதெல்லாம் எழுதணும். ஸோ நம்ம சொன்ன அந்த ஈக்குவேஷன் மட்டும் எதுனா போதும். அதுதான் வந்து நமக்கு 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். அமிலமலையின் விளைவுகள் யாவை, அதை எவ்வாறு தடுக்கலாம்? ஆன்சர் நமக்கு 125ஆம் பக்கம் இருக்குது பாருங்கள். அமிலமலையின் விளைவுகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, நமக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்னாடி நமக்கு தடுக்கும் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது முடிவு வரைக்கும் முன்னாடிக்கு அந்த 4 பாயிண்ட் எழுதிட்டு, அடுத்து அமிலமலையை தடுக்கும் வழிமுறைகள் ஹெட்டிங் போட்டுட்டு அது கீழே அந்த 4 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இதான் வந்து விரிவான வீடியோவில் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.